புதுச்சேரியில் புற்றீசல் போல முளைக்கும் சாலையோர உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவின் தரம் ஆய்வு செய்யப்படுகிறதா என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வார இறுதி நாட்கள், தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களில் அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். மேலும் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை புதுச்சேரியில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் அரசுக்கு நல்ல வருவாயும் கிடைக்கிறது. மேலும் நட்சத்திர உணவகங்கள், ரிசார்ட்கள், தங்கும் விடுதிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே உள்ளது. இதேபோல் வீடுகளும் ஹோம் ஸ்டே எனப்படும் தங்கும் விடுதிகளாகவும் மாற்றப்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு உணவகங்களை தேடி செல்கின்றனர். உணவகங்களில் உள்ள பல வகை உணவுகளின் பட்டியலை பார்த்தாலே நாவில் எச்சில் ஊறிவிடுகிறது. தற்போது ஃபாஸ்ட் ஃபுட் எனும் துரித உணவு மற்றும் பிரியாணி விற்கும் சாலையோர உணவகங்களில் இளைஞர்கள் பட்டாளத்தை அதிகம் காண முடிகிறது. இதுபோன்ற தற்காலிக உணவகங்கள் சாலைகளில் புற்றீசல் போல உருவாகி வருகிறது. அங்கு சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், மட்டன் ரைஸ், எக் ரைஸ் என விதவிதமான ஃபாஸ்ட் ஃபுட் வகைகள் ஆவி பறக்க தயார் செய்து கொடுக்கப்படுகிறது. அவை சுவையாக இருந்தாலும் அது தரமான உணவுதானா என்பதை உறுதிப்படுத்த முடியாது. வீட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக எப்போதாவது வெளியில் சாப்பிடுவதாலே வயிற்று பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் இருக்கிறார்கள். பெரிய உணவகங்கள் முறையாக அரசின் அனுமதி பெற்று நடத்தப்படும். ஆனால் சாலையோரம் புதிதாக முளைக்கும் தற்காலிக உணவகங்களுக்கு நகராட்சிகளில் தற்காலிகமாக மட்டுமே அனுமதி கிடைக்கும். பெரும்பாலானோர் தற்காலிக லைசன்ஸும் பெறுவதில்லை. எனவே ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்களில் காலாவதியான உணவு உள்ளதா, கெட்டுப்போன இறைச்சி பயன்படுத்தப்படுகிறதா என்பதை அறிய உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து பொருள் பரிசோதனை பிரிவும் அமைக்கப்பட்டது. உணவகங்களில் அடிக்கடி ஆய்வு செய்து உணவின் தரத்தை சோதிப்பதற்கு உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் ஒருவர், அவருக்கு கீழ் 4 அதிகாரிகள் என ஒரு குழு செயல்பட்டு வருகிறது. அந்த குழுவினர் புதுச்சேரியில் உள்ள உணவகங்களில் எந்த மாதிரியான உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது, உணவு தயாரிக்கும் சிக்கன் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, தரமான காய்கறி மற்றும் இறைச்சி பயன்படுத்தப்படுகிறதா என ஆய்வு செய்வது வழக்கம். ஆனால் சுற்றுலா மாநிலமான புதுச்சேரியில் உணவகங்களை பொறுத்தவரை ஒரு அசாதாரண நிலையே இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்துவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பண்டிகை காலங்களில் கூட சோதனை நடத்தப்படுவதில்லை. காரணம், அந்த துறையில் உணவு பாதுகாப்பு நியமன அதிகாரி ஒருவர் மட்டுமே உள்ளார். மற்ற பணியிடங்கள் அனைத்தும் காலியாகவே உள்ளது. புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பு துறை கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் நிலையில் கடந்த 14 ஆண்டுகளில் சுமார் 700 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 60 வழக்குகளே இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் 20க்கும் குறைவான வழக்குகளை மட்டுமே காவல்துறைக்கு மாற்றியுள்ளனர். புதுச்சேரியில் உணவு பாதுகாப்புத்துறை உள்ளதா என்கிற அளவுக்கு அதன் செயல்பாடு இருந்து வருகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் உடனடியாக உணவின் தரத்தை ஆய்வு மேற்கொள்ளும் வகையிலும் இந்த துறையால் வாங்கப்பட்ட வாகனம் கோரிமேட்டில் உள்ள அலுவலகத்தில் காட்சி பொருளாகவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உணவு வணிக உரிமங்கள் வழங்க 4 நிர்வாக அதிகாரிகள் வேண்டும். பதிவு சான்றிதழ் தர உணவு பரிசோதிக்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 7 பேர் வேண்டும். பணியாளர்கள் பற்றாக்குறையால் உணவு தர பரிசோதனை சரியாக நடப்பதில்லை. மேலும் புதுச்சேரியில் யாராவது உணவு சாப்பிட்டு பாதிக்கப்பட்டதாக புகார் வந்தால் மட்டும் பெயரளவில் சோதனை நடக்கிறது. தொடர்ந்து சோதனை நடத்தாமல் விடுவதால் பல்வேறு உணவகங்களில் உணவின் தரம் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதனால் பலரும் உடல் உபாதைக்கு ஆளாகி வருகின்றனர். கலப்பட உணவை பரிசோதிக்கும் மாநில உணவு பகுப்பாய்வு ஆய்வகத்தில் நவீன சாதனங்களும் இல்லை. மாதம் 12 லட்சத்திற்கும் மேல் உணவு விற்பனையாகும் உணவகங்களும் உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் அவசியம். இதற்கான கணக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை. புதுச்சேரி அரசு தற்போது அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பி வருகிறது. எனவே பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளின் உடல் நலத்தில் அதிக முக்கியத்துவம் வழங்கும் உணவுப் பொருட்களை சோதனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறைக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.